ஹாய் ஃபோக்ஸ், சந்தோஷ் பாலகுரு ஒன்ஸ் அகேன். உங்களுக்கு ஆல்ரெடி என்னோட ஒப்பீனியன் ஓவரால் அபவுட் த கார் பற்றி சொல்லியாச்சு. ஸ்பெசிஃபிக் அபவுட் த ஸ்பேஸ் பற்றி பேசியாச்சு. இப்போ நம்ம வண்டியை ஹைவேக்கு எடுத்துகிட்டு போனால், இல்லை காட் ரோடு எடுத்துகிட்டு போனால், ஒரு கொஞ்சம் ஸ்டீப்பான ரோடில் எடுத்துகிட்டு போனால் எப்படி வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு நான் செக் பண்ணிட்டேன். என்னோட ஒப்பீனியன் என்னென்னு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ப்ளஸ் SHVS பற்றி கொஞ்சம் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவில் கமெண்ட்ஸில் வந்துச்சு. அதை பற்றியும் ஒரு இல்லஸ்ட்ரேஷன் இந்த பர்டிகுலர் வீடியோவில் இருக்கும். கம் லெட்ஸ் செக் இட் அவுட். வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும்னா கிளச்சை ப்ரெஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்துட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களுக்கு SHVS டெக்னாலஜி வந்துட்டு இமீடியட்டாக ஒர்க் ஆகாது. இப்போ இது ஒர்க் ஆகலைங்கிறது உங்களுக்கு ப்ரூஃப் எப்படி நான் காமிக்கிறேன்னா, நான் கிளச்சிலேருந்து காலை எடுத்த உடனே என்னோட RPM வந்துட்டு திருப்பி 0க்கு வரணும். அது வராது. கொஞ்சம் வண்டி போனதுக்கப்புறம், மேபி ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் வண்டி ஓட்டினதுக்கப்புறம் தான் உங்களுக்கு SHVSோட டெக்னாலஜி வந்து யூட்டிலைசேஷன் ஆகும். இப்போ இந்த வண்டியில் நான் எவ்வளோ வந்துட்டு SHVSல நான் ஃபியூவல் சேவ் பண்ணியிருக்கேங்கிறது டாக்கோமீட்டரில் உங்களுக்கு டிஸ்பிளேல வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஐடல் ஸ்டாப் டைம் அண்ட் இது 1 hour 36 minutes இருக்குது. அண்ட் இது வரைக்கும் நான் 721 ml ஆஃப் ஃபியூவல் சேவ் பண்ணியிருக்கேன் பிகாஸ் ஆஃப் திஸ் டெக்னாலஜி. இதுதான் வந்துட்டு அவங்க கொடுக்குற ரிப்போர்ட். இப்போ நான் இந்த டெக்னாலஜி என்னதுங்கிறது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்ஜின் வந்துட்டு இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்ஜின்லேருந்து எமிஷன் அவுட்புட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது இதில் காமிக்கல. ஒன்ஸ் நான் வந்து கியர் என்கேஜ் பண்ணிவிட்டு கிளச் விடும் போது யூ கேன் சி அவுட்புட். இன்ஜின்லேருந்து இப்போ அவுட்புட் போகுது. இப்போ வண்டி ஓடிட்டு இருக்கும்போது SHVS இமீடியட்டாக வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிருக்காது. SHVSோட ஃபுல் ஃபார்ம் என்னதுன்னா ஸ்மார்ட் ஹைப்ரிட் வெஹிக்கிள் சிஸ்டம். இதில் என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிசிட்டியோ இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் வெஹிக்கிள் அந்த மாதிரி சொல்ல முடியாது. இந்த பர்டிகுலர் கான்செப்ட் எப்படின்னா, இன்ஜின் ஓடிட்டு இருக்கும் போது இன்ஜின்ல இருக்க பவர் வந்துட்டு லித்தியம் அண்ட் பேட்டரி இருக்கு. அந்த பேட்டரியில இட் வில் எனர்ஜி கெட் ஸ்டோர்ட். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பேட்டரி லெவல் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ பாத்தீங்கன்னா 2 பார் இருக்கு. நம்ம மொபைல்ல காமிக்கிற மாதிரி 2 பார் இருக்கு. வண்டி ஓட 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 இந்த பர்டிகுலர் பேட்டரி சார்ஜ் ஆகும். இந்த பேட்டரி வந்துட்டு பேசஞ்சர் சீட்டுக்கு அடியில் இருக்கு. இது நம்ம நார்மல் இன்ஜின் பக்கத்தில் வர பேட்டரியோட அடிஷ்னல் பேட்டரி இந்த கார்ல வர்றது. இப்போ ஒன்ஸ் இந்த சார்ஜ் ஏறினதுக்கு அப்புறம் நம்ம வண்டி வந்து ஒரு ஸ்டேஜில் போயிட்டு இருக்கு, ஒரு ஸ்பீடில் போயிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா பவர் பேட்டரியிலேருந்தும் மோட்டருக்கு போற மாதிரி இருக்கும், இன்ஜினுக்கு போற மாதிரி இருக்கும். இப்போ நீங்க டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏரோ மார்க்ஸ் கிளியரா தெரியும் பாருங்க. இப்போ இன்ஜின்லேருந்து வீல்ஸுக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது பவரு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பவர் வந்துட்டு பேட்டரிக்கு போகுது. பேட்டரி பவர் வந்துட்டு 3 ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ நான் ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன், பேட்டரியிலேருந்து பவர் வீல்ஸுக்கு போகுது அலாங் வித் இன்ஜின். ஸோ இந்த மாதிரி ஸ்மார்ட் ஹைப்ரிட்ல வந்துட்டு the performance, the output to the wheels will be smartly coordinated with the engine and the motor. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரியிலேருந்தும் போகும் பர்ஃபார்மன்ஸு, இன்ஜின்லேருந்தும் போகுது பர்ஃபார்மன்ஸு. அதே இது நான் ஐட்லிங்கில் இருக்கும்போது ரிவர்ஸில் ஆரோ மார்க் காமிக்கும். ரிவர்ஸில் ஆரோ மார்க் காமிக்கும் போது இட் இஸ் வெரி எவிடென்ட் தட் பவர் is coming and storing in your battery. ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்மார்ட் ஹைப்ரிடோட கான்செப்ட். இப்போ ஸ்மார்ட் ஹைப்ரிட்ல ரியலி வந்துட்டு
பெட்ரோல் சேவ் ஆகிறதுக்கு உள்ள ப்ரூஃப் என்னதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நீங்கள் எவிடெண்ட்டாகவே வந்துட்டு இன்ஜின் ஆஃப் ஆகிறதுல தெரியும். இப்போ நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளுக்காக, இப்போ வண்டி போயிட்டுருக்கு, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஐடலிங்கில் வந்துட்டு இன்ஜின்லேருந்து பவரும் இங்கே பேட்டரிக்கு வர்ற மாதிரியும், பேட்டரியிலேருந்து நம்ம கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்போது பேட்டரியிலேருந்து பவர் வந்து இன்ஜினுக்கு போகிறதும் உங்களுக்கு இல்லஸ்ட்ரேஷன் காமிச்சேன். இப்போது நான் வண்டி வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன். யூ கேன் இமேஜின் வண்டியை ஸ்டாப் பண்ணியிருக்கேன் அண்ட் இன்ஜின் வந்துட்டு உங்களுக்கு ஐடியலில் இருக்குது. இப்போ ஐடியல் ஸ்டாப் நாட் அவைலபிள்னு வருது. நான் கிளச்சிலேருந்து கால் வச்சுருக்கேன். இந்த கிளச்சில் இருந்துட்டு நான் கியர் நியூட்ரலில் பண்ணி கிளச்சிலேருந்து கார் ரிலீஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். நோட்டீஸ் பண்ணீங்களா? இப்போது காரோட லைட் ஆனாக தான் இருக்கும் நைட்டில் அண்ட் மியூசிக் பிளேயர் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கும், ஏசி ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கும். இது எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் இன்ஜின் வந்துட்டு ஆஃப்ல தான் இருக்கும். இப்போ என்னன்னா நான் சிக்னல் நின்றுட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டைம்ல வந்துட்டு எனக்கு வந்துட்டு இன்ஜின் மட்டும் ஆஃப் ஆயிரும், ஃபியூல் கன்சம்ஷன் இருக்காது. பட் மீதி எல்லா ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு ஏசி எஃபெக்ட் எல்லாமே வந்துட்டு இருக்கும். இது வந்துட்டு எப்படி ஆக்டிவா இருக்கிறது காமிக்கிறதுக்கு இந்த இதில் வந்துட்டு உங்களுக்கு இந்த பர்டிகுலர் டெக்னாலஜி வந்து ஆனா இருக்கிறதுக்குள்ள இது உங்களுக்கு தெரியும். இப்போ நான் வந்துட்டு அப்படியே வந்துட்டு கிளச்சில் கால் வைக்கிறேன். கிளச்சில் கால் வைக்கும் போது உங்களுக்கு எப்படி இக்னேஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ இன்ஜின் வந்து சுத்தமாக நாய்ஸ் இருக்காது, இன்ஜின் இஸ் டோட்டலி ஆஃப். இந்த இடத்துல கிரேவாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் கிளச்சில் காலை வைக்கிறேன். கிளச்சில் காலை வச்ச உடனே இன்ஜினும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இதாகிடுச்சு. இப்போ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வந்திருக்கும். நான் இப்போ கிளச்சிலேருந்து காலை எடுக்கிறேன், வந்துட்டு இதாகிடுச்சு. இப்போது நான் வண்டி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி போயிட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் நியூட்ரலில் போட்டு கிளச்சில் கால் எடுத்துட்டேன்னா இன்ஜின் ஆஃப் ஆயிரும், மீதியெல்லாம் ஒர்க் ஆகும், பாட்டு கேட்கலாம். மூவ் பண்ணும்போது கிளச்சை பிடிச்சி கியர் போட்டேன்னா வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். இது வந்துட்டு உங்களுக்கு யூஸ் பண்ண வந்துட்டு எஃபெக்ட் நல்லாவே தெரியும். நெக்ஸ்ட்டு என்னோட மவுண்டன் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஹைவே எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். காட் ரோட் டிரைவர் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படி கொஞ்சம் நான் இப்போ வந்து 4th கியரில் போயிட்டுருக்கேன். 4th கியரில் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு பிக்கப் இருக்குது. பழைய எர்டிகா வந்துட்டு நான் ஓட்டியிருக்கேன், கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் லிஃப்ட் ஆகும். இது வந்துட்டு ஓகே, பரவாயில்ல. இப்போ நான் 3rd கியரில் போயிட்டுருக்கேன், கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டீப் இருக்குது, பட் சீம்லெஸ்ஸாக மேலே ஏறிட்டுருக்கு. இப்போ வண்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 7 பேர் இருக்கும், 7 அடல்ட்ஸ் இருக்கும். 7 அடல்ட்ஸ் வச்சுக்கிட்டு இந்த பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. நீங்களே பார்த்தாலே தெரியும், விஷுவலாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு அந்த லேக் வந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியல. இதே இது எனக்கு தெரிஞ்ச டிரைவிங்கில் பார்த்தீங்கன்னா பவர் அண்ட் டார்க் யூசேஜ் பாருங்க. அண்ட் இப்போ அப்பில் போகும்போது பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் லேக் இல்லாத மாதிரி தான் ஃபீல் பண்ணுறேன். பட் இருந்தாலும் அவ்வளோ ஈஸியாலாம் அப்படியே சருன்னு ஏற்றிட்டு போடுற மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. திருப்பதி கிராஸ் பண்ணி திருமலா போனதுக்கப்புறம் அங்கேருந்து பாப்ப விநாசம்னு ஒரு டேம் இருக்குது. ஸோ அதோட ரூட்டில் ஏறிட்டுருக்கோம். இது இன்னும் கொஞ்சம் ஸ்டீப்பான காட் ரோடு, பார்த்தா தெரியும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் see the இன்க்ளினேஷன் ஓரளவுக்கு இதாக தான் இருக்குது, டஃப்பாக தான் இருக்குது 2nd கியர்லேயே. ஆனால் ரியலி ஸ்டீப்பான ரோடுங்க. தட் இஸ் மை genuine review on this ghat road driving. நான் ஹைவேல ஓட்டிகிட்டு இருக்கும் போது பேசஞ்சர்ஸுக்கு எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. பட் மிடில் ரோவில் லைட்டாக வந்துட்டு ஒரு பள்ளத்தில் போனாலே கொஞ்சம் ஜர்க் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணாங்க. லாஸ்ட் ரோவில் இருக்கிறவங்க வந்துட்டு கொஞ்சம் ரியலி ஒரு 80 ஸ்பீடில் போயிட்டு ஒரு பள்ளத்தில் ஏற்றி இறக்கும் போது கொஞ்சம் தூக்கி போடுதுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. அண்ட் ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் மெயின்லி. ஸோ அது வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறது எப்படின்னு தெரியல. நான் நார்மலாக முன்னாடி வந்து சிடான் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், அதில் இந்த எஃபெக்ட் தெரியல தூக்கி போடுற மாதிரி. இதில் வந்து லாஸ்ட் ரோல் உட்கார்றவங்களுக்கு தூக்கி போடுற ஃபீலிங் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்கணும். ஹைவேயில் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெச் கிடைக்கும் போது டாப் ஸ்பீட் 150 அச்சீவ் பண்ணேன் 7 பேர் வச்சு. இது ஜஸ்ட்டு டெஸ்டிங் பண்ணுறதுக்காக தான் அச்சீவ் பண்ணேன். பட் ஆவரேஜாக ஓட்டிகிட்டு போனது 80 to 100 தான். எனக்கு கிடைச்ச மைலேஜ் 16 கிட்ட கிடச்சிது.
இந்த ஸ்பீடில் பிரேக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் ரியலி நல்லா இருந்துச்சு, கான்ஃபிடென்ட்டாகவும் இருந்துச்சு ட்ரைவ் பண்ணுறதுக்கு. என்னோட மாடல் VXi மாடல். இதில் ஃபாக் லேம்ப் வராது. எனக்கு என்னமோ நைட் ட்ரைவில் ஹை பீம் போடும்போது அவ்வளோ கிளாரிட்டி பியாண்ட் 20 yards இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணேன். I have to do something about it. Otherwise, I had a nice time. I hope in the particular illustration on SHVS, that is Smart Hybrid Vehicle System பற்றியும் and என்னோட GART road experience பற்றியும் you would have got some knowledge about the new Ertiga, and I am sure it will be useful for you also. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you.